ஏஞ்சலா டேவிஸின் இந்த சக்திவாய்ந்த மேற்கோள் ஒரு பழக்கமான கருத்தை தலைகீழாக புரட்டி போடுகிறது. அநீதியையோ வலியையோ மௌனமாகச் சகித்துக்கொள்வதற்கு பதிலாக நமக்கு தீங்கு விளைவிப்பதை எதிர்த்து போராடவும் எதிர்க்கவும் மாற்றியமைக்கவும் இது நம்மை அழைக்கிறது. அதன் பொருளை உயிர்ப்பிக்க இதோ சில எளிய தொடர்புடைய கதைகள். எளிய வார்த்தைகளில் இதன் பொருள்: பலர் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள் என்று கூறுகிறார்கள். ஏஞ்சலா டேவிஸ் இதற்கு நேர்மாறாக கூறுகிறார். ஏதேனும் ஒன்று தவறாக, அநீதியாக அல்லது மனிதத்தன்மையற்றதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், மாற்றுங்கள். இது தைரியம், சுயமரியாதை மற்றும் தார்மீக பொறுப்பை பற்றியது. கதை 1. எப்போதும் இப்படித்தான் இருக்கும் என்ற வகுப்பறை. ஒரு பள்ளி ஆசிரியை தன் மாணவர்களிடம் கூறினார்: பெண்கள் அதிகம் பேசத் தேவையில்லை, சிறுவர்கள்தான் இயல்பான தலைவர்கள். பல ஆண்டுகளாக அந்த பெண்கள் எப்போதும் இப்படித்தான் இருக்கிறது என்று நினைத்து மௌனமாக இருந்தனர். மீரா என்ற ஒரு மாணவி இறுதியாகச் சொன்னாள்: இனிமேல் இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவள் தலைமை ஆசிரியரிடம் பேசினாள், பெற்றோரை திரட்டினாள் மற்றும் மாற்றத்தை கோரினாள். அந்த ஆசிரியைக்கு மறுபயிற்சி அளிக்கப்பட்டது, மேலும் பள்ளி சமமான பங்கேற்பு விதிகளை ஏற்றுக்கொண்டது. பாடம்: மீரா பாகுபாட்டை ஏற்றுக்கொள்வதை நிறுத்திவிட்டு அதை மாற்றத் தேர்ந்தெடுத்தாள். கதை 2. மௌனமாக இருக்க மறுத்த தொழிலாளி. ரவி ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிந்தார். அங்கு ஊழியர்கள் ஊதியம் இல்லாமல் கூடுதல் நேரம் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர். அனைவரும் சொன்னார்கள், இதை எதிர்க்காதே, இந்த அமைப்பு ஒருபோதும் மாறாது. ரவி பதிலளித்தார்: இப்படி நடத்தப்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் அந்த அத்துமீறல்களை ஆவணப்படுத்தினார், ஒரு தொழிற்சங்கத்தை தொடர்பு கொண்டார் மற்றும் ஒரு புகார் அளித்தார். விரைவில் அந்த தொழிற்சாலை நியாயமான ஊதியம் மற்றும் சட்டப்பூர்வ வேலை நேரங்களை அறிமுகப்படுத்தியது. பாடம்: ரவி சுரண்டலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை எதிர்த்து போராடினார். கதை 3. சமாளித்துக் கொள்ளும்படி கூறப்பட்ட பெண். அனிதாவின் குடும்பத்தினர் அவளிடம் சொன்னார்கள், திருமணம் என்றால் அவமரியாதையைச் சமாளித்துக் கொள்வதுதான். பல ஆண்டுகளாக தனக்கு வேறு வழியில்லை என்று நம்பி அவள் உணர்ச்சி ரீதியான துஷ்பிரயோகத்தை சகித்துக்கொண்டாள். ஒரு நாள் அவள் சொன்னாள், இந்த வாழ்க்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவள் ஆலோசனை நாடினாள், சுதந்திரம் பெற்றாள் மற்றும் உறுதியான எல்லைகளை வகுத்தாள். அவள் வாழ்க்கை மெதுவாக மாறியது. பாடம்: எல்லா துன்பங்களையும் சகித்துக்கொள்ள வேண்டியதில்லை, சிலவற்றை எதிர்கொள்ள வேண்டும். கதை 4. அநீதியை மறுத்த தேசம். குடியுரிமை இயக்கத்தின் போது பல கருப்பின அமெரிக்கர்களிடம் கூறப்பட்டது, பாகுபாடு என்பது சமூகம் செயல்படும் விதம். ஏஞ்சலா டேவிஸ் மற்றும்